நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணி கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களை தொடர்ந்து தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகை மாவட்டத்தில் நெல் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து வருகின்றார். அதிலும் குறிப்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு எத்தனை மூட்டை நெற்கள் தேக்கமடைந்து இருக்கின்றன என்பது உட்பட பல்வேறு விவரங்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் நெல் விளைவித்து உற்பத்தி நிலையங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய விளை நெல் எல்லாம் தற்பொழுது அவையெல்லாம் பயிர்கள் அரும்ப காட்சி தரக்கூடிய அந்த நெற்பயிர்களை கைகளில் அள்ளி வந்து அவரிடம் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். பல நாட்களாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் தொடர்ந்து இருப்பு வைத்திருப்பதன் காரணமாக நெல் எப்பொழுது எடை போடப்படும் என்று காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே கடந்த 3 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய பருவமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முளைவிட தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் கண்ணீரோடு தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரப்பதம் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி கொள்முதலுக்கு தாமதம் செய்யப்படுவதாகவும் சில விவசாயிகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நெல் கொள்முதல் நிலையங்களிலே தேக்கமடைந்திருக்கக்கூடிய நெல்களை உடனடியாக அரவை ஆலைகளுக்கு அனுப்பாததன் காரணமாகவே சாலைகளிலும் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியிலும் இவ்வாறு நெற்களை கொட்டி வைத்திருப்பதாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது நாகை மாவட்ட விவசாயிகளையும் சந்தித்து வருகின்றார். அதன் நிறைவாக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்திருக்க வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகளை முறையாக செய்யாததன் காரணமாகத்தான் தற்பொழுது விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதன் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு சில நெல் கொள்முதல் நிலையங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.